375 பேர்ல செலக்ட் ஆனதுல நீங்களும் ஒருத்தர். இப்போ என்ன நடந்துச்சு, எப்படி பாதிக்கப்பட்டீங்க? எனக்கு கிடைச்ச யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி பேர் சொல்ல வருங்க. அது பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ஜூலை 29 ஆஃபர் முடியுது. இவங்க எனக்கு கொடுத்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜூலை 28 நைட்டு 10:30 மணி கொடுத்தாங்க. எனக்கு மறுநாள் ஆஃபர் முடியுது. நான் உங்களுக்கு மெயிலும் போட்டுட்டேன். நான் அங்கேருந்து எந்த பதிலும் வரல. எழுத்துப்பூர்வமாக கேட்டாங்க, மெயிலும் போன சொன்னாங்க. ஏதாவது ஒன்று தான் கேட்கணும், நீங்கள் ரெண்டுமே கேட்குறீங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வாரமாக பதிலே இல்லைங்க. டைமும் போயிட்டு இருக்கு. எனக்கு செப்டம்பர் 14 வந்து இப்போ காலேஜ் போனோம். தலைமைச் செயலகம்ல செக்ரட்டரி இருந்தார். அன்னைக்கு வன்னி அரசும் ஆக்சுவலாக இல்லை. போயிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்ததே ஆக்சுவலாக பெருசாக கவனிக்கல. என்ன பிரச்சனை அப்படின்னாரு. முடிஞ்சு போனால் ஒரு 20-25 மாணவர்கள் தான் வந்திருப்பாங்க. உட்கார சொல்லலாம், மரியாதை உட்கார கூட சொல்லலை. நீங்கள் ஏன் இந்த ஸ்காலர்ஷிப் டிபெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்கள் ஓன் ஃபண்டில் போங்க, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்கன்ட்டு திமிர்த்தனமாக சொல்லியிருக்காரு. என் உரிமையை நான் கேட்க போகிறதுக்கு நீ இதை டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்கன்னு சொல்கிறது இவர் யாரு? ஓன் காசில் போனாங்க. ஓன் காசில் போகிற காசு இருந்தால் எதுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு? ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அரசு அதிகாரி இப்போ ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ண 1 லட்சம் ஆகுமா அப்படின்னு ஏளனமாக கேட்குறாரு. அப்படியா அப்படிங்கிறாரு. எனக்கே தெரியும் வீசா அப்ளை பண்ண ஒரு 50,000 மேலே ஆகும். அப்படியா 1.5 லட்சம் மேலே ஆகுமான்றாரு. அந்த பணம் கூட இல்லாமல் தான் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறோம். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கல்வி வீட்டில் இருக்கேன். சில பேர் வந்து குடிசை வீட்டில் இருந்து இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க இதையே ஒரு ஆதாரமாக நம்பியிருக்காங்க. இப்போ இது கிடைக்காத போது எனக்கு வந்து தற்கொலை முயற்சிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு பயமாக இருக்குது. என்னடா எப்படிலாம் பேசுறாங்க, இதையே லைஃபாக நினச்சி படித்தவங்களாம் இருக்காங்க. சிங்கப்பூரில் ஒரு பையன் போயிருப்பாரு, பாரதிதாசன். அந்த பையன்லாம் பார்த்தா பரவாயில்ல, PhD பண்ண போயிருக்காரு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, எனக்கு வந்து ஃபண்டே அலோகேட் பண்ணல அப்படின்ட்டு. அவருக்கே அலோகேட் பண்ணல, போன பையனுக்கு. இப்போ எங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்களான்றது எனக்கு ஒரு மாதிரி கேள்விக்குறியாக போச்சுன்றதால நான் விட்டுட்டேன். அடுத்து வேற ஏதாவது பார்க்கலாம், நம்ம வேலை ரெலவெண்ட்டாக ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். போன ஆட்சியில் பாருங்க, இத்தனை பேர் தான் நாங்கள் வந்து இத்தனை பேர் அப்படின்னாக்க இப்போ இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. இத்தனை பேர் பாதிக்கப்பட்டதுக்கு தாவேக்கா அரசு காரணம்னு சொல்லுங்க. அது சொல்ல மாட்டேன். இதில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது நமக்கு கடுப்பாகுது. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு தம்பட்டை. அப்போ நீங்கள் செஞ்சுட்டு தம்பட்டத்தை அடிச்சிங்க, செய்யாமலேயே சும்மா பேப்பர் எழுதிட்டு சீனின்னு எழுதிட்டு நக்குனாக்க இனிக்காது இல்லை. சீனியை கொட்டி நக்குனா தான் இனிக்கும். இந்த ஸ்கீம் வந்து இதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் சரியாக பண்ணுமான்னு தெரியல. முன்னாடி இந்த அரசாங்கம் 23 கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க கரெக்டாக பண்ணுவாங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் யாராவது இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணாங்கன்னா சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேற ஏதாவது ஆல்டர்னேட் சூஸ் பார்க்குறது. வணக்கம், இது யூடியூப் ப்ரூட்டஸ். நான் மைனர். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெயரில் இயங்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி உதவித்தொகை திட்டம். அந்த திட்டத்தின் கீழே நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு வரோம். நேற்று கூட அது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தில் அந்த 375 பேர் இந்த வருஷம் நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு இந்த சட்டமன்றத்தில் தாவேக்கா அரசு சொல்லிச்சு இல்லைங்களா. அந்த 375 பேரில் 311 பேர் வந்து யூகேல உள்ள யூனிவர்சிட்டிஸுக்கு செலக்ட் ஆனவங்க. பாக்கி 59 நபர்கள் யூகே அல்லாத மற்ற நாடுகளுக்கு செலக்ட் ஆனவங்க. மற்ற நாடுகளில் செலக்ட் ஆனவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த விசா பிரச்சனையோ இமிகிரேஷன் பிரச்சனையோ அல்லது ஸ்பான்சர் பிரச்சனையோ கிடையாது. அந்த கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாலும் ஏற்றுக்குது. ஆனால் யூகே கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல் என்னன்னாக்கா, ஒரு நாட்டில் உள்ள ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்குற எந்த ஒரு ஸ்பான்சரையுமோ அல்லது உறுதிமொழி கடிதங்களையோ அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த நாட்டினுடைய யூனியன் கவர்மெண்ட்டு அந்த ஸ்பான்சர்ஷிப்பை கொடுக்கணும், அந்த உறுதிமொழியை கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் அந்த நாட்டினுடைய அனுமதியாக நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு யூகே கவர்மெண்ட் கொண்டு வந்த ரூல்ஸ்னால இன்னைக்கு 311 மாணவர்கள் இந்த தாவேக்கா பீரியட்ல அப்ளை பண்ணி யூகே யூனிவர்சிட்டிஸ்ல செலக்ட் ஆகி அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பேசணும் இல்லைங்களா. அதில் பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு கருதி அவருடைய பெயரையோ அல்லது அவருடைய ஊரையோ அவருடைய அங்கு அடையாளங்களோ நம்ம சொல்லாமல் அவருடைய விஷயங்கள் நம்மள்ட்ட ஷேர் பண்ண வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். இப்போ இதில் என்ன நடந்துச்சு, நீங்கள் இந்த 375 பேரில் செலக்ட் ஆனதில் நீங்களும் ஒருத்தர். இப்போ என்ன நடந்துச்சு, எப்படி பாதிக்கப்பட்டீங்க, என்னங்க நீங்கள் போகும்போது அங்கே என்ன ரிப்ளை பண்ணாங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போது எனக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி நான் அப்ளை பண்ணேன். முதல்ல எனக்கு கிடைச்ச யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி பேர் சொல்ல வரும்ல. அது பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ஜூலை 29 ஆஃபர் முடியுது. இவங்க எனக்கு கொடுத்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜூலை 28 நைட்டு 10:30 மணி கொடுத்தாங்க. எனக்கு மறுநாள் ஆஃபர் முடியுது. நான் உங்களுக்கு மெயிலும் போட்டுட்டேன். நான் அங்கேருந்து எந்த பதிலும் வரல. இப்போ ஜூலை 28 அந்த ஆஃபர் யார் கொடுத்தா? ஜே செக்ஷன்லேருந்து வந்து எழிலகம்ல ஜே செக்ஷன் இருக்குது. இந்த இவங்க ஏடி வெல்ஃபேர்லேருந்து வந்து. ஆமாம், ஜே செக்ஷன் சொல்கிறாங்க. அதுலேருந்து வந்துச்சு. ஆக்சுவலாக என்ன 28ஆம் தேதி ஜூலை இரவு 10:30 மணிக்கு என்ன வந்துச்சு? கரெக்டாக யுவர் ப்ரொவிஷனலி செலக்டட் ஃபார் திஸ் அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் எஜுகேஷன். அது நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஜூலையில் நீங்கள் அப்ளை பண்ண யூனிவர்சிட்டிஸ்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே நாங்கள் உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்தது 28 ஜூலை இரவு 10:30 இந்த தாவேக்கா அரசாங்கம் ஏடி வெல்ஃபேர் மூலியமா உத்தரவாதம் கொடுத்துருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா எனக்கு 29 ஆஃபர் முடியுது. 10ஆவதுக்கு நான் 2 யூனிவர்சிட்டி ஒரு போர்ட்டலில், அதாவது ஒரு போர்ட்டலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட எத்தனை யூனிவர்சிட்டி நான் செலக்ட் பண்ணி வைக்கலாம். நான் 2 செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு கிடைக்கிற யூனிவர்சிட்டி கிடைக்கல. சரி இது கிடைச்சிருச்சு, சரி ஓகேன்னு பார்த்தா இது 29 முடியுது. சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு மறுநாள் ஜே செக்ஷன் போனேன். எழிலகமே போன உடனே நாங்கள் என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக கேட்டாங்க,
எழுத்துப்பூர்வமாகவும் கேட்டாங்க, எனக்கு மெயிலும் பண்ண சொன்னாங்க. ஏதாவது ஒன்று தானே கேட்கணும், நீங்கள் ரெண்டுமே கேட்குறீங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வாரமாக பதிலே இல்லைங்க. டைமும் போயிட்டுருக்கு. எனக்கு செப்டம்பர் 14 வந்து இப்போ காலேஜ் போகணும் நான். இப்போ 28 உங்களுக்கு இதை சொன்னாங்க, 29ஓட அந்த விண்டோ க்ளோஸ் ஆகுதா? ஆமாம், ஆஃப் என்னோட யூனிவர்சிட்டி ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. மறுநாளே க்ளோஸ் ஆகுது. ஏன் இந்த உங்களுக்கு செலக்ட் பண்ண யூனிவர்சிட்டியை வேணாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம க்ளோஸ் ஆயிடுச்சு. அது மேலே எதுவும் பண்ண முடியாது. அங்கே பணம் கட்டணும், முன்னாடியே நம்மளோட ஃபண்ட் ஏதோ காட்டணும்னு சொன்னாங்க. நான் அந்த அளவுக்கு இதுவாக இல்லை, நான் ரொம்ப லோவர் இன்கம் தான். அதனால காட்ட முடியல. இதை டிபெண்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இவங்க கொடுக்க வேண்டிய தேதியை தாண்டி தான் கொடுத்தாங்க. இவங்க முன்னாடியே கொடுத்தா ஒரு ஜூலை ஸ்டார்டிங்கே மிட்ல கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு ஜூலை எண்டில் தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் என்னால் அந்த யூனிவர்சிட்டியில் மீட் பண்ண முடியல. அது ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, கிடைக்கல. ஸோ வேறு வழி இல்லை. நான் இன்னமும் மெயில் போட்டிருக்கேன். அந்த யூனிவர்சிட்டிலேருந்து எந்த ரிப்ளையும் வரலை. சரி, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் மறுபடியும் போனேன். என்னங்க இந்த மாதிரி மெயில் போட்டேன், எதுவும் வரலன்னதுக்கு வரும் அப்படின்னாங்க. சரி, இதுக்கப்புறம் இல்லைன்னு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு போன உடனே அங்கே வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து சரவணன் ஒருத்தர் வந்தார். அவரை போய் பார்த்தோம் நாங்கள். அவரை போய் பார்க்கும்போது என்ன சொன்னார், நீங்கள் என்னென்ன யூனிவர்சிட்டி வச்சுருக்கீங்கன்னு. நான் இந்த மாதிரி இன்னொரு யூனிவர்சிட்டி வச்சுருக்கேன், ஏன்னா அது எனக்கு அந்த யூனிவர்சிட்டி கொடுத்தீங்கன்னா அது நான் போகிறதுக்கு யூஸாக இருக்கும். அது வந்து செப்டம்பர் 14 முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் டேட் இருக்குது, அதனால் போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆஃபரும் வந்து இன்னும் இருக்குது டைம். அதில் வந்து பணம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் போயிடலாம் அப்படின்னு. அவர் நீங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண யூனிவர்சிட்டி வந்து யூகே யூனிவர்சிட்டி கிடையாது, யூகேல தானே? அதுவும் யூகேல தான். அது யூகேல தான். ஆமாண்ணே. 29ஓட க்ளோஸ், 28 நைட்டு இவங்க கூப்பிட்டு சொல்றாங்க. இவங்க கூப்பிட்டு மெயில் ஒரு நாள்ல நம்ம அங்க ப்ராசஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னாக்கா, இந்த சமூக நீதி துறையில வந்து இந்த 375 பேர் யாரு அந்த இன்கம் வைஸாக அல்லது மற்ற விஷயங்களை வச்சு ஃபர்ஸ்ட் 375 பேரை சூஸ் பண்ணிடுவாங்களா? இல்ல, நம்ம இது அப்ளை பண்ணி நீங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கணும், அதோட கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணணும். ஆமா. ஓகே. இது அப்ளை பண்ணும்போது 500க்கும் மேற்பட்ட ஆட்கள் அப்ளை பண்ணிருப்பாங்க. இவங்க செலக்ட் பண்ணது 370 ஆட்கள் தான். அதுல நான் ஒருத்தரா செலக்ட் ஆயிருக்கேன் இந்த ஒரு ஸ்கீம்ல. செலக்ட் யூனிவர்சிட்டியும் உங்களை செலக்ட் பண்ணிருக்கணும், இதெல்லாம் உங்க கிட்ட இருக்கும். ஆமா, இதுவும் டேட்டா இருக்கும். ஆமா, டேட்டா எல்லாமே வச்சிருக்காங்க. வெப்சைட்டும் இருக்கு, உங்களோட வெப்சைட். அது காட்ட முடியாது, அதுவும் இருக்கு. ஓகே, 29 க்ளோஸ் ஆகுது, நான் 28 நைட் தான் உங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. ஆமா, நான் 28 ஒரு நாள்ல ப்ராசஸ் பண்ண முடியாது சூழ்நிலை. இப்போ நீங்க வேற யூனிவர்சிட்டி உங்ககிட்ட சாய்ஸ் இருக்கு, அதை கொண்டு போறீங்க. ஆமா, அதனால சில பேருக்கு அதுவும் கிடையாது. என்ன மாதிரியே நீங்க வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்தாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா திருவேற்காடோ சம்திங் ஏதோ ரொம்ப லாங்ல இருந்து, நாகர்கோவில்ல இருந்து இது 10:30 மணிக்கு வந்தது, நைட்டு 11 மணிக்கு பஸ் பிடிச்சி காலையில சென்னைக்கு வந்திருக்காரு. இதுக்காக ஏன்னா இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அதை விட்டுறக்கூடாதுன்னு நைட்டா தூக்கம் இல்லாம வந்து எங்ககிட்ட எங்களுக்கும் விஷயம் தெரியாது, நம்மளும் அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே ரைட்னு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் பார்த்தா எனக்கு 2 வாரமும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் போனால் 3 பேர் இருந்தாங்க. ஜே செக்ஷன்லேருந்து ஒருத்தர் வந்தார், அப்புறம் இந்த சரவணன் ஒருத்தர் இருந்தார், இன்னொரு லேடி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் நாங்கள் கேட்டோம், என்ன மேடம் இந்த மாதிரி இருக்குன்னு போது அவர் சரவணன் வந்து உட்கார கூட சொல்லலைங்க. சரவணனுங்கிறது யாரு? அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், பிஏ மாதிரி. இந்த ஜேல ஒர்க் பண்ணுறோம். ஆமாம், ஜே செக்ஷனில் ஒர்க் பண்ணுறாரு. அவரும் ஒரு இன்சார்ஜ் பிஏ மாதிரி. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு உட்காரன்னு கூட சொல்ல, ஒரு மரியாதைக்கு முடிஞ்சு போனால் ஒரு 20-25 மாணவர்கள் தான் வந்திருப்பாங்க, உட்கார சொல்லலாம், மரியாதை உட்கார கூட சொல்லலை. வந்துட்டு அவர் நான் பேசலை, வெயிட் பண்ணப்பா உனக்கு பதிலாக தான் அவர் பேசல, அவர் பேசிட்டு வந்தார். சார், நான் என்னோட ப்ராப்ளம் நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், அவர் சொன்னால் உங்களுக்கு எப்படி புரியுன்னு கேட்டேன். அதை அவரே சொல்லிடுவார் அப்படின்னாரு. சரி, அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னீங்க, எனக்கு யூனிவர்சிட்டி சேஞ்ச் பண்ணி ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு. சரி சொல்லு அப்படின்னாரு. சொன்ன உடனே ரைட்டுன்னு நான் இதெல்லாம் சொன்னேன். சார், இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, பெட்டராக கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா எனக்கு உபயோகமாக இருக்கும் சார், இந்த வாய்ப்பை நான் வந்து இழக்க விரும்பலை அப்படின்னு சொன்னேன் நான். சரி போங்க, உங்களுக்கு வரும்னு. நான் இன்னொரு அப்ளிகேஷன் வைக்கிறேன், சந்தேகம் இருக்குது சார், நான் சொல்லு அப்படின்னாரு. சார், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து என்னால் இந்த செப்டம்பருக்குள்ளே என்னால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போக முடியல, இப்போ சில விஷயம் கேள்விப்படுறேன், நான் வீசா பிரச்சனை இருக்குது அதெல்லாம் இருக்குன்னு கேள்விப்படுறேன். இல்லைனா எனக்கு வந்து ஜனவரி இன்டேக்னு ஒன்று இருக்குது, இதுலேயே இருக்குது அந்த ஆப்ஷனு, அதை பண்ணித்தர முடியுமான்னு கேட்டேன். அதை பற்றி நாங்கள் ஒன்றும் டிசைட் பண்ணல, நாங்கள் மைண்டில் வச்சுருக்கோம், நாங்கள் ஒன்றும் டிசைட் பண்ணலன்ட்டு சொல்லி அனுப்பிட்டாங்க. ரைட்டு ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த மைண்ட்ல வச்சிருக்கோம், டிசைட் பண்ணல. ஆமா, அப்படியே சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஆமாண்ணே. அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதியோ கரெக்டாக தேதி தெரியல, ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் எனக்கு வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு வந்துருச்சு. சேஞ்ச் ஆகிட்டு நானும் வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணுறேன். பண்ணி முடிச்ச உடனே வந்து அந்த யூனிவர்சிட்டிலேருந்து சிஏஎஸ்னு சொல்லுவாங்க, அந்த சிஏஎஸ் கொடுத்தா தான் நம்மளால அடுத்து வீசாவே பண்ண முடியும். சிஎஸ்னா அது அந்த காலேஜில் ஃபுல் ஃபார்ம் எனக்கு கரெக்டாக தெரியல. நான் அந்த காலேஜோட கன்ஃபர்மேஷன் அக்செப்டன்ஸ் ஸ்டடின்னு ஒன்று இருக்கும், அது பண்ணால் தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் போக முடியும். அது கொடுத்தா தான் என்னால் வீசாவே ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ண முடியும், இல்லைனா வீசா அப்ளை பண்ண முடியாது, என்னால் ஸ்டூடெண்ட் வீசான்ற பர்பஸ் பண்ண முடியாது. ரைட் ஓகேன்ட்டு நான் அதையும் அப்ளை பண்ண, அதுவும் இன்னும் வரல எனக்கு. இப்போ என்ன மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்ஏ கொடுக்க மாட்டேங்க, எனக்கு வீசா ரிஜெக்ட் ஆகுது. சரி ரைட்டு ஓகேன்ட்டு நாங்கள் வந்து போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம்ல செக்ரட்டரி இருந்தார், அவரை போய் பார்க்கலான்னு ஒரு நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு போகிறார், அந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு. சரி நம்மளும் போகலான்ட்டு போனோம். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சுப்பையன்னு சொல்லிட்டு, ஐஏஎஸ் சுப்பையன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான செயலாளர். ஆமாம் ஆமாம், இதுக்கான செயலாளர். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வன்னி அரசும் ஆக்சுவலாக இல்லை. அது அன்றைக்கி நாங்கள் போனோம், போயிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள்
உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போனோம். உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அவர் பார்த்துட்டு நாங்கள் வந்ததே ஆக்சுவலாக பெருசாக கவனிக்கல. என்ன பிரச்சனை அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி வந்து ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது, இது ரெலவெண்ட்டாக நாங்கள் வந்து பேச வந்திருக்கோம், இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரோட இதை மனு வாங்குற மாதிரி பார்த்துட்டு ஓகே ரைட் நாங்கள் க்யூர் பண்ணிடுறோம்னாரு. நான் இதையும் சொன்னேன், அவர்கிட்டயும் சொன்னேன், சார் முடிஞ்சால் எங்களுக்கு வந்து இது டைமும் கிடையாது, வீசாவும் இதையும் கேட்டேன் நான். சார் இப்போ வீசா அப்ளை பண்ணணும்னா 1.5 லட்சம் மேலே ஆகும் சார் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் அரசு அதிகாரி இப்போ ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ண 1 லட்சம் ஆகுமா அப்படின்னு ஏளனமாக கேட்குறாரு. அப்படியா அப்படின்றாரு. எனக்கே தெரியும் வீசா அப்ளை பண்ண ஒரு 50,000 மேலே ஆகும்ட்டு. அப்படியா 1.5 லட்சம் மேலே ஆகுமான்றாரு. அந்த பணம் கூட இல்லாமல் தான் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறோம். இப்போ டைம் ஷார்ட்டாக இருக்கிறதால சார் 2.5 லட்சம் மேலே ஆகும் சார், இப்போ ப்ரையாரிட்டி விசான்னு சொல்கிறாங்க, 2.5 லட்சம் மேலே ஆகும் சார், கொஞ்சம் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின் போது பார்க்கலாம், நம்ம டிபார்ட்மெண்ட் எல்லாம் டெல்லியில் தான் இருக்காங்க, ஆல்ரெடி லெட்டர்லாம் கொடுத்துட்டோம், ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ரைட்டு, நான் அப்படியே எனக்கு நம்பிக்கையே போச்சு, இது கிடைக்காது அப்படின்ற நம்பிக்கையே போச்சு. அதோட வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த பையன் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கும்போது டேரக்டர்கிட்ட போய் பேசலாமா பிரதர், அவர் டேரக்டர் செந்தில்ராஜ் அவர்கிட்ட போய் பேசலாமா, எழிலகமில் இருக்கார் அவர், இந்த சம்மந்தப்பட்ட டேரக்டர். அவர்கிட்ட போய் பேசும்போது என்ன சொன்னார், அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னார். அவர்கிட்ட போய் நம்ம பசங்க 2-3 பேர் பேசுனது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் இந்த ஸ்காலர்ஷிப் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஓன் ஃபண்டில் போங்க, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்கன்ட்டு திமிர்த்தனமாக சொல்லியிருக்காரு. என் உரிமையை நான் கேட்க போகிறதுக்கு நீ இதை டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்கன்னு சொல்கிறது இவர் யாருன்னு? ஓன் காசில் போனாங்க, ஓன் காசில் போகிறது காசு இருந்தால் எதுக்கு நம்ம அரசாங்கத்தை தேடுறது? இந்த திட்டத்துக்கான ஒருவேளை நம்மள்ட்ட உள்ள பணம் இருந்தால் இந்த திட்டத்துக்குள்ள நம்ம எடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா நம்மளுடைய இன்கம் வந்து அங்கே தெரிஞ்சிடும், அதை வச்சு நம்மள எடுக்கவே மாட்டாங்க. ஆமாங்க. இதில் 3 கிரைட்டீரியா இருக்குண்ணே இந்த ஸ்காலர்ஷிப் இது பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து 1000 QS ரேங்கிங், குவார்டர் ஃபைனல் ரேங்கிங்குள்ளே இருக்கணும். 2வது ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும், SC STக்குள்ளே. 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் 24 லட்சம் கொடுக்குறாங்க. 3வது அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் இருக்கும். இந்த வாட்டி அன்கண்டிஷன் இல்லாமல் கண்டிஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. அது பரவாயில்ல, வரவேற்கத்தக்கது, பரவாயில்ல. ஆனால் போன இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராப்பராக பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன அலிகேஷன் கூட இல்லை. நான் எந்த கட்சியை சார்ந்தவன் இல்லாததால சொல்கிறேன், போன வாட்டி ஒரு சின்ன அலிகேஷனும் இல்லை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து நீலம்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு பையன் போயிருப்பாரு, பாரதிதாசன். நான் அந்த பையன்லாம் பார்த்தேன், பரவாயில்ல, PhD பண்ண போயிருக்காரு, பரவாயில்ல, ஒரு விஷயம் வீடியோ போட்டு கூட சமீபம் போட்டார், பரவாயில்ல போட்டாருன்னு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, எனக்கு வந்து ஃபண்டே அலோகேட் பண்ணல அப்படின்ட்டு. அவருக்கே அலோகேட் பண்ணல, போன பையனுக்கு. இப்போ எங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்களான்றது எனக்கு ஒரு மாதிரி கேள்விக்குறி ஆகி போச்சுன்றதால நான் விட்டுட்டேன். அடுத்து வேறு ஏதாவது பார்க்கலாம், நம்ம வேலை ரெலவெண்ட்டாக ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். வேறு எதுவுமே இப்போதைக்கு இல்லை. இப்போ இந்த UK யூனிவர்சிட்டிஸில் இப்போ ஒரு 311 பேர் UK யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணி இந்த விசா இமிக்ரேஷன் அந்த ஸ்பான்சர்ஷிப் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த யூனிவர்சிட்டிஸில் லாஸ்ட் டேட்டு, இப்போ மாணவர்கள் சேருவதற்கு இப்போ சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியும் உங்களுடைய பெயர் அங்கே இருக்கும் இல்லையா? இப்போ அது க்ளோஸ் ஆகிறத லாஸ்ட் டேட் என்ன? லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த மாதத்தோட எண்டு தான். இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கலாம். 30 10 நாள் இருக்கு, அவ்வளோதான். 10 நாளும் இல்லை, மிலாடி நபி சனி எல்லாம் வரதால அதுவும் இது பண்ண ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சமாக ஒரு 6-7 நாள் இருக்கும். 6 நாள் இருக்கும், அவ்வளோதானே அதிகபட்சம், வேற எதுவும் இருக்காது. அதுக்குள்ள இந்திய கவர்மெண்ட் ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சு ஒன்றிய அரசிட்ட போயிட்டு அவங்க லெட்டரை இது பண்ணுறதுக்குள்ள இதுக்கு நடக்காதுன்றது தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து என்கிட்ட பேசின சில மாணவர்கள் மாணவிகளாக இருக்கட்டும், இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு பரவாயில்ல அடுத்து ஒரு வேலையை பார்க்கலான்னு விட்டேன். சில பேர் ரொம்ப வந்து இதை வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கல் வீட்டில் இருக்கேன் நான். சில பேர் வந்து குடிசை வீட்டில் இருந்து இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க இதையே ஒரு ஆதாரமாக நம்பியிருக்காங்க. இப்போ இது கிடைக்காத போது எனக்கு வந்து தற்கொலை முயற்சிலாம் வருதுலாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு பயமாக இருக்குது, என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க, இதையே லைஃபாக நினச்சி படித்தவங்களாம் இருக்காங்க. இப்போ நானாவது யூஜியில் கொஞ்சம் மார்க் கம்மி, அவங்களாம் பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்து நல்லா வந்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுவாங்க. அவங்க இதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வருது, அதுவும் அண்ணல் அம்பேத்கர் பேரில் ஒரு திட்டத்தில் நம்மளை அனுப்புகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இவங்க வந்ததால் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியலண்ணா இதில், அது வர ஒரு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ அந்த மாணவர்கள் நீங்கள் சொன்னீங்களா சில பேர் வந்து ஒரு தவறான முடிவு கூட அவங்களுக்கு வரதா. ஆமாம், நீங்கள் உங்கள் டிஸ்கஷனில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஆமாண்ணா, என்கிட்ட பர்சனலாக பேசும்போது சொல்கிறாங்க. அது என்னென்னா பெரிய ஹோப்பை வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் கொடுத்தாச்சு. அதற்கு வந்து மாணவர்களுக்கு எல்லா வகையிலையும் பொருளாதாரமாகவும் சரி மற்ற வகையிலும் சரி அரசும் சரி அந்த உதவிகளை செஞ்சு தங்குதடை இல்லாமல் பண்ணோன்னே சரி ஓகே இது வந்து ரொம்ப அற்புதமான. வழக்கமாக கவர்மெண்ட்னால ரொம்ப ஸ்லோவாக செயல்படும், சொல்லுவாங்க நமக்கு தான் வந்து சேராதுப்பா அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் திட்டம் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக இயங்கிடுச்சு. அதனால என்னன்னா பெரிய ஹோப் போய் சேர்ந்துருச்சு. இப்போ திடீர்னு அதனால தான் போய் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னு திடீர்னு அவங்க நம்ப முடியல. அப்போ என்ன பொய் சொன்னீங்களா முன்னாடி? அப்போ இவ்வளோ ஹோப் கொடுத்தீங்களே, இவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏன் எங்களையும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அப்போ நான் கண்ட கனவுலாம் பழிக்காதா அப்படின்னு எப்படி அன்னைக்கு வந்து நான் அம்பேத்கர் அவர்கள் வந்து விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு புக் எழுதினாரோ அந்த மாதிரி இன்னைக்கு பட்டியல் சமூகத்தில் உள்ள மாணவர்கள் விசாவுக்காக காத்திருக்கிறேன்னு எல்லாரும் புத்தகங்கள் எழுத வச்சிருவாங்க. அப்படிதான் இருக்குண்ணே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து இதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் சரியா பண்ணுமான்னு தெரியல. முன்னாடி இந்த அரசாங்கம் 23 கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க கரெக்டாக பண்ணுவாங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் யாராவது இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணாங்கன்னா
சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேறு ஏதோ ஆல்டர்னேட் சூஸ் பார்க்குறது. ஏன்னா சமூக நீதித்துறை என்ற அமைச்சர் தான் நான் போய் பார்க்கல. எல்லாருமே பார்த்துருக்கேன், நிறைய பேர் போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவரும் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு தவிர எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துக்கு 4 இடம் சொல்லியிருக்காரு. நான் வந்து 360 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். அது தம்பட்ட அடிக்கிற மாதிரி இல்லைண்ணே. ஆமாம், அது நம்பரை காமிச்சு போன ஆட்சியில் பாருங்க இத்தனை பேர் தான் நாங்கள் வந்து இத்தனை பேர் அப்படின்னாக்க இப்போ இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அனுப்பினா அதுக்கு நீங்கள் பொறுப்படுத்து இத்தனை பேர் பாதிக்கப்பட்டதுக்கு தாவேக்கா அரசு காரணம்னு சொல்லுங்க. அது சொல்ல மாட்டேன். இதில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது நமக்கு கடுப்பாகுது. இதில் நம்பர் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது, இது மாணவர்களுடைய வாழ்க்கை, இது அவங்களுடைய ஃபியூச்சர். இதில் வந்து ரேஸ் வச்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு தம்பட்ட, அப்போ நீங்கள் செஞ்சுட்டு தம்பட்டத்தை அடிச்சுங்க. செய்யாமலேயே சும்மா பேப்பரில் எழுதிட்டு சீனின்னு எழுதிட்டு நக்குனாக்க இனிக்காது இல்லை, சீனியை கொட்டி நக்குனா தான் இனிக்கும். அதான் நம்மளும் சொல்கிறோம். அதனால் இந்த மாணவர்களில் வேற மற்ற மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் இருப்பீங்க இல்லைங்களா, மற்ற மாணவர்கள் வேற என்ன முடிவு எடுத்துருக்காங்க? இல்லை, மற்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா லோன் மூலயமா போகிற மாதிரி இருக்காங்க. இப்போ 36 லட்சம் 36 லட்சம் ஆகாது. கவர்மெண்ட் வந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம ஏதாவது பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணி தான் பண்ணணும். சில பேர் வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருந்தது இந்த ஆஃபரை விட்டுறக்கூடாது அப்படின்றதால 70 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இப்போ எனக்கு அதில் சில விஷயம் அதில் தெரியுன்றதால, லோன் விஷயத்தில் கொஞ்சம் விஷயம் தெரியுன்றதால, ஒரு 60 லட்சம் 70 லட்சம்ன்றதை கட்டுற சாதாரண விஷயம் இல்லை. 180 மாதம் போடுவான், படிக்கிற வருஷம் வரைக்கும் வாங்க மாட்டான். படிக்கிற விஷயம் போகும்போது பர் இயருக்கு வந்து 20,000 கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே வட்டியே போயிடும். வட்டியே 20 லட்சம் 30 லட்சம். இப்போ இருக்கிற யூனியன் கவர்மெண்ட் வருஷம் வட்டி ஏற்றிட்டு இருக்காங்க. அதனால நாங்களும் சில பேர் ஒரு 3-4 பேர் மட்டும் லோன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். இப்போதைக்கு வெயிட் பண்ணும்போது தாட்கோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக ஐஎல்ஸ் கிளாஸ் போட்டிருந்தாங்க. அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போட்டோன்ற எங்களை அந்த மனநிலைக்கே தள்ளிட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. வேறு வேலையை தான் பார்க்குறோம், வேறு எதுவும் சொல்ல முடியல இதில். அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் பேசணும்னு நீங்கள் கேட்டீங்க. அதனால் அவருடைய அங்கு அடையாளங்கள் பெயர் எதுவும் ஏன் வெளியிடனாக்கா அவருடைய பாதுகாப்பு கருதி வெளியிட வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டதுனால நாம் அதெல்லாம் வெளியிடாமல் அதனால தான் பிளர் பண்ணி இந்த வீடியோ வச்சுருந்தோம். அதனால் தயவுசெய்து இதை வச்சு அரசியல் செய்ய வேண்டாம். எல்லா அரசியல் கட்சியும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டுடைய உரிமையாக இந்த அண்ணல் அம்பேத்கருடைய அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கு யூனியன் கவர்மெண்ட் லெட்டர் வாங்குறத உடனடியாக போர்க்கால நடவடிக்கையாக எடுத்து, ஏன்னா மாணவர்களுடைய படிப்பு அது போர்க்கால நடவடிக்கையாக எடுத்து ஒரு நாளில் முடிவு காண முடியுமான்னு தயவு செஞ்சு பாருங்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுக்காக செயல்படுங்க. ஒருவேளை யூனியன் கவர்மெண்ட்டை வந்து சரியாக ரிப்ளை பண்ணனாக்கா அதையாவது வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுங்கள். யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சமூக மாணவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிறத சமூக நீதித்துறை அமைச்சர் பேசுங்க. முதலமைச்சர் உங்கள் கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களை பேச சொல்லுங்கள் தயவு செஞ்சு. அதனால் சிஎம் பேசுனா தான் இது இன்னும் பவர்ஃபுல்லாக போய் சேரும். ஏன்னா பஞ்சு டயலாக்லாம் போட்டு பேசுவார். அதனால் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேசுறது மட்டும் இல்லாமல் சிஎம் அவர்களையும் பேச வச்சு பிஜேபி தமிழ்நாட்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்களுடைய படிப்பில் எந்த அளவுக்கு மண்ணள்ளி போடுது அப்படிங்கிறத பிஜேபிங்கிற பெயரை உச்சரித்து, மோடி அமித்ஷாங்கிற பெயரை உச்சரித்து, அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய பெயரையும் உச்சரித்து தயவு செஞ்சு பேசி இதில் அரசியல் பண்ணாமல் அரசியல் செய்யாமல் மாணவர்களுடைய படிப்பில் தயவு செய்து கொஞ்சம் விரைவாக நடவடிக்கை எடுத்து ஒரு நல்வழி காட்டுமாறு தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல முடிவோடு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களை பாராட்டி வீடியோ போட யூடியூப் காத்திருக்கிறது. நன்றி.